உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணைகள் அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க விஜயத்தின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம். தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பொறுப்பானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்து வருவது கண்டறியப்பட்டது. அப்படியானால் அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவதும் விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும். இதேபோன்ற சூழ்நிலையிலேயே விசாரணை நடவடிக்கைகள் தமது தரப்புக்கு கிடைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நேற்று நடந்த சம்பவம் அல்ல. இது ஒரு கடினமான பணி. எனினும் சிஐடி அதிகாரிகள் திறமையானவர்கள் என்று நான் நம்புகின்றேன். நாங்கள் பார்த்தது போல் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பல முன்னாள் இராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளனர். எனவே விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னேறி வருகின்றன.